ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kodak குக்கிங். நம்ம இன்னைக்கு டேஸ்டியான பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் தீபாவளிக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குறது போல் வீட்லேயே நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இது பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க குறைவான பொருட்களே நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி செய்யறதுக்குரிய நேரமும் ரொம்ப கம்மி தான். பிக்னஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கூட இதே மாதிரி பர்ஃபெக்டான பாதுஷா உங்கள் வீட்லேயே செய்ய முடியும். இப்போ வாங்க டேஸ்டியான பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம Kodak குக்கிங் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பால் 2 கப் மைதா சேர்க்குறேங்க. இந்த 2 கப் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். ஸோ 200 கிராம் நான் மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மெஷரிங் கப்பால் தான் அளக்கணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் டம்ளர் அளவு இருந்ததுன்னா கூட 2 டம்ளர் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த மாவை ஜல்லடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மாவில் கட்டிகள் திப்பிகள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே நம்மளுக்கு சலிச்சு எடுக்கும்போது வந்துடும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்க உப்பு பேக்கிங் சோடா இது எல்லாமே நல்லா மாவோட கலந்து வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி ஜலிச்சு நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம இதை நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நடுவில் ஒரு குழி பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கிறேன். எதில் நீங்கள் மைதா அளக்குறீங்களோ அதுலேயே 1/4 கப் நெய் இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டம்ளரில் அளந்தால் கூட பரவாயில்ல. 2 டம்ளர் நீங்கள் மைதா அளக்குறீங்கன்னா அதில் 1/4 டம்ளர் நெய் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் நெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, ஆயில் டால்டா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கும்போது வாசனை இல்லாத ஆயிலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஜாமுனுக்கு குலோப் ஜாமுனுக்கு எப்படி நம்ம பிசைவோமோ அதே மாதிரி தான் இதையும் பிசையணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கெலாம் பிசைவோம்ல, அது மாதிரி பிசையக்கூடாது. நம்ம விரல்கள் மட்டும் யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவும் நிறைய தண்ணி இழுக்கும், ஒவ்வொரு மாவும் தண்ணி நிறைய இழுக்காது. அதனால் இது மாதிரி பூ போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை இப்போது 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஏலக்காவை பிச்சுட்டு அது கூட நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கலர் பவுடர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது மாதிரி பிசுக்கு பதம் இருந்தால் போதும். ஜாமுனுக்கு நம்மளுக்கு பிசுக்கு பதம் இருக்கும் இல்லையா, அது மட்டும் போதும். கம்பி பதம் வரக்கூடாது. ஏன்னா பாதுஷா உங்களுக்கு ஊறாமல் போயிடும். குலோப் ஜாமுனுக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு ஜீரா காய்ச்சணும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல மாவு ஊறிருக்கு பாருங்கள், நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ இது மாதிரி கையிலேயே அழுத்தம் கொடுக்காம லைட்டாக பிச்சு பிச்சு விட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா வந்துட்டு உங்களுக்கு லேயர்ஸாக பாதுஷா உங்களுக்கு கிடைக்கும். கடையில் வாங்கும்போது நம்ம பிரித்து எடுக்கும்போது உங்களுக்கு லேயராக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வரணும். அப்படின்னா இது மாதிரி ஒரு காட்டனை எப்படி நீங்கள் பிரித்து எடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் பிரித்து எடுங்க. இது மாதிரி லைட்டாக பிச்சு பிச்சு அழுத்தம் கொடுக்காம பிரித்து எடுத்து விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்துகிட்டு இப்போ இதில் சின்ன உருண்டைகள் எடுத்துகிட்டு பாதுஷா போல் நம்ம உருட்டி எடுத்துடலாம். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் நம்ம உருண்டை எடுப்போம் இல்லைங்களா, அந்த சைஸில் எடுத்தால் போதும். நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி தேய்ச்சி உருட்டுவோம் இல்லையா, அது மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் தேய்ச்சி உருட்டி எடுங்க. நீங்கள் தேய்ச்சி உருட்டி எடுக்கும்போது மடித்து விட்டு நீங்கள் தேய்ச்சி உருட்டி எடுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல லேயர்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். சென்டரில் மெதுவடைக்கு எப்படி பஞ்ச் கொடுப்பீங்களோ அதே மாதிரி சென்டரில் ஒரு பஞ்ச் கொடுத்து வச்சுருங்க. பாருங்கள், நான் உருட்டும் போது அந்த லேயர்ஸை இழுத்து மடித்து விட்டு நீங்கள் உருட்டி எடுங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து உருட்டாமல் சாஃப்டாக உருட்டி எடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி நம்ம ஆயில் ஹீட் பண்ணுவோமோ அதே பதத்தில் இருந்தால் போதும். அதே பதத்தில் நீங்கள் பொரித்து வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். குலோப் ஜாமுனுக்கு நம்ம ஆயில் சூடு பண்ணும்போது ரொம்ப மிதமான சூட்டில் வச்சு கடைசி வரைக்கும் பொரித்து எடுப்போம். உள்ளே இருக்க மாவுலாம் அப்போ தான் நல்லா உங்களுக்கு வெந்து வரும். சென்டரில் நம்ம ஒரு பஞ்ச் கொடுக்குறதும் அதுக்காக தான். நல்லா மாவு நம்மளுக்கு வெந்து வரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே கடைசி வரைக்கும் இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம வெளியில் எடுத்துட்டோம். பாதுஷா நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம ஜீனி பாகில் போட்டுடணும். ஜீனி பாகு நல்லா வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் முன்னாடியே ஜீனி பாகை ரெடி பண்ணிட்டா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை போடுங்க. அப்போ தான் இது நல்லா ஊறி உங்களுக்கு வரும்.
இந்த பாதுஷாக்கள் 20 நிமிஷம் அப்படியே நீங்கள் ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக டெலிஷியஸாக இருக்குது. உங்களுக்கு லேயர் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியுது. பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு. அந்த சக்கரை பாகு எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே சுவையில் உங்களுக்கு கிடைக்கும். சக்கரை பாகில் நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.